கேரளாவை சேர்ந்த ஐபிஎஸ் ஆபீசர், அவர் ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதுறப்ப ப்ளூடூத்தை வச்சுக்கிட்டு காப்பி அடிச்சாருன்னு சொல்லி அவருடைய சர்வீஸ்ல இருந்து டிஸ்மிஸ் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி மதுரவாயில் பக்கத்துல தமிழ்நாட்டிலையும் யாரோ ஒருத்தர் காப்பி அடிச்சிருக்காங்க. ஸோ இன்னைக்கு இதான் நீங்க கொடுத்துருக்கிற மைக்கு இத்தனோண்டு பட்டன் மாதிரி இருக்குது. இதை இன்னும் காலருக்குள்ள நான் வச்சுக்கிட்டா அதுல ப்ளூடூத் வந்து என் காதுலயே வந்து நான் எக்ஸாம் எழுதுனா என்ன ஆகும்? சார், நீங்க நல்லா எழுதுறவன் பாஸ் பண்ணி மார்க் எடுக்கணும். காப்பி அடிச்சுட்டோ பணம் கொடுத்து சேர்றவன் அவன் அதுக்கு 2 கோடி செலவு பண்ணிட்டோம். 2 கோடி கொடுத்தா கூட வேணுங்கிற மார்க் எடுக்க முடியாம தயாநிதி மாறன் பொண்ணு சேரல, அது வேற விஷயம். 132 மார்க் எடுத்தா பாஸ் பண்ணலாம். 720 அது கூட எடுக்க முடியாதவன் காசு கொடுத்து சீட் வாங்குறத பத்தி வேணாம். பொன்முடியோட பேரை பொன்முடி பேரை நேற்று எழுதியிருக்கான். நீங்க எடுத்து போய் பாருங்க, துரைமுருகன் நடத்துற பள்ளியில இங்கு நீட் தேர்வு கோச்சிங் நடத்தப்படும் அப்படின்னு அதுல இது ட்ரைனிங் இருக்குது, இங்கு ஹிந்தி கற்று தரப்படும்னு இருக்குது. நம்ம கல்வித்துறை அமைச்சர் யாரு? அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மகன், பிரெஞ்சு தான் படிப்பாரு. இதெல்லாம் நடக்குங்க. ஆனா தமிழக மக்களை நீங்க காப்பாத்துங்க சார்.